ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூ சாரிவெல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட இந்த ஒரு டிசைனுக்கு எப்படி வந்து இந்த மோட்டிவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கேன்வா ப்ரோ வந்துட்டு யூஸ் பண்ணாமலே எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ப்ரோக்ரியேட்ன்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐபேடில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஐபேட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரா பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ இது மட்டும் தான் இருக்கா அப்படின்லாம் இல்லை, இன்னும் நிறைய ஆப்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அது எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுற வீடியோ. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த நெக்கை வந்து எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நெக்கோட பிக்சரை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதில் எந்தெந்த மோட்டிவ் அடிக்கடி வருதுன்றதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம அந்த மோட்டிவ்க்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்போ லேயர் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் பிக்சர் இருக்கும். அதோட ஒப்பாசிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம செகண்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போயுமே மோனோலைன் ப்ரஷ் தான் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்டு ஸ்மூத்தாகவும் இருக்கும். நான் அந்த ப்ரஷ்ஷை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட சைஸ் வந்துட்டு ஒரு 50 இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஒரு 49 இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா உங்கள் இமேஜில் வந்துட்டு கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக போடணும்னு இல்லை, ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணாலே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை அந்த சர்க்கிள்குள்ளே போடுற மாதிரி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீஃப் வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வேறு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றது இன்னொரு ட்ரிக் வந்து இருக்குது. நான் அதை அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்றது வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதில் உள்ள லீஃப்லாம் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ரியேட் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ப்ரஷஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த ஆரி எம்ப்ராய்டிக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ப்ரஷஸ் வந்து அதில் நிறைய க்ரியேட் பண்ணலாம். அந்த வீடியோஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வந்து அந்த வீடியோஸும் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோ வந்துட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர்னால வந்து ஐபேட் வந்துட்டு வாங்க முடியாது. ஸோ அந்த ரீசன்னால் நம்ம ஆண்ட்ராய்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த கொடி டிசைன் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேன்வாவில் உள்ள எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். அது வந்துட்டு எப்படின்னா நம்ம இந்த கொடி டிசைன்லாம் வந்துட்டு ஹேண்டில் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ப்ரஷஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ நான் அதுக்காக தான் வந்துட்டு வேறு ஆப் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ரோ யூஸராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். ஸோ ப்ரோ யூஸராக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டிவ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலரை வந்து அன்டிக் பண்ணிடலாம். அன்டிக் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நம்ம ட்ரா பண்ணது மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். பேக்ரவுண்ட் வந்து இல்லாமல் நம்ம ட்ரா பண்ணது மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ண பிக்சர் பார்த்திங்கன்னா நம்ம கேலரியில் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம அதே மாதிரி இன்னொரு கேன்வாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த உள்ள மோட்டிவ் வந்துட்டு ட்ரா பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுக்கும். ஏன்னா அந்த நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மோட்டிவ் வந்துட்டு கண்டினியூஸாக வருது. ஸோ சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. நம்ம ஃபஸ்ட்டு அதை ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் உள்ள வர மோட்டிவ் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சென்டரில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வருது அண்ட் சைடில் வந்து சேமாக ஒரே மாதிரி தான் வருது. ஸோ வந்து நம்ம சைடில் உள்ளதையும் வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரோக்ரியேட்
பற்றின வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. அண்டு இதோட சிம்பிள்ஸ் அண்ட் இதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு ப்ரஷ்ஷை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அதர் ஆப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். இன்னொரு ஆப் வந்து இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது என்னன்னு சொல்கிறேன். அது வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அண்ட் ஆண்ட்ராய்டு டேப்பில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது. நான் வந்துட்டு எப்பயுமே இந்த ஆப்பில் தான் வந்துட்டு பண்ணுவேன். எனக்கு இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அண்டு ப்ரஷஸ் வந்துட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இதில் ஸ்பெஷலு. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறனால நான் வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு இது எப்படி ப்ளேஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது கேன்வா ஆப்பில் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அதில் பண்ண மாதிரி அதே மெத்தட் தான். பேக்ரவுண்ட் வந்து அன்டேக் பண்ணிவிட்டு நம்ம பிஎன்ஜி ஃபைலை வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.